Dear all friends, happy morning. Welcome to Nallam Aarogyam Meghalai Maniyan's kitchen. வாங்க இன்னைக்கு ஒரு சில்லி எக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் 4 முட்டையை பீட் பண்ணி வச்சிருக்கேன். மிளகு பொடி, உப்புத்தூள் போட்டு, தக்காளி சாஸ் வந்து 1 டீஸ்பூன், மிளகாய் பேஸ்ட் ஒரு அரை டீஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு சோயா சாஸ் 1 டீஸ்பூன், பூண்டு இஞ்சி சின்ன சின்னதாக, குடைமிளகாய் 1, கியூப் சைஸில், பெரிய வெங்காயம் 1, மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்புத்தூள் தேவையான அளவு. அப்படியே முட்டையை ஊற்றிக்கலாம். பேன் வச்சுட்டு ஹீட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நீங்கள் எந்த எண்ணெய் அவ்வளோதாங்க. இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வெண்ணெய் வந்து ஒரு பீஸ் போட்டுக்கிறேன். இது மெல்ட் ஆகும். பூண்டு இஞ்சியை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். குடைமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு 2 மினிட்ஸ் பாயில் ஆனால் போடணும். இப்போ இந்த சில்லி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிடுறோம். அடுத்து லைட்டாக மஞ்சள் பொடி, நம்ம முட்டையில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், சில்லி எக் இப்போ தயார் பண்ணி வச்சுருந்ததை இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். இதில் இப்போ மிளகுத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. சப்பாத்தி சில்லி எக் ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்ஸ்டண்ட்டாக ஒரு டிஃபன் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி செய்து சாப்பிடலாம். ஆரோக்கியமாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. தேங்க்யூ டியர் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.